வேண்டுவனே பொன்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று நாம் ராமாயணத்தில் என்ன படலம் பார்க்குறோம்? காட்சி படலம் அப்படிங்கக்கூடிய தலைப்பு பார்த்துட்ருக்குறோம். ராமாயணத்தில் எது காட்சி படலம் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடியதை நம்ம இப்போ பார்க்கலாம். திருவருள் கூட்டி வைக்க நேற்றைக்கு நம்ம முழுமையாக ஒரு படலத்தை கூட முடிக்க முடியாத அளவிற்கு இயற்கை நமக்கு கொஞ்சம் தொந்தரவு பண்ணிடுச்சு. வண்டுகள், மழை, இடி இவைகள் காரணமாக இயற்கை சீற்றத்தால் நாம் கொஞ்சம் பின்னடைவுக்கு தள்ளப்பட்டோம். இப்போ முன்னேறி வருவோம். காட்சி படலத்தை சீதா தேவி இந்த காட்சியை பார்க்குறான். அனுமன் ராவணேஸ்வரனும் சீதையும் பேசிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறான். சீதை ஒரு துரும்பு எடுத்து போட்டு, அதெல்லாம் சொல்லிட்டோம் தானே, சொல்லிட்டோம்ல, கம்பரில் சொல்லலை. சீதை ஒரு துரும்பு எடுத்து போட்டு, நான் நீ இதை சிக்கல் எப்போ இன்னொரு சீட்டில் வேணும், பழைய சீட்டு, இதுக்கு முந்தைய சீட்டு வேணும்ப்பா. நீ நான் உனக்கு சரி, நான் கதையாகவே சொல்லிடுறேன் குழந்தைங்களா. இவங்க என்ன சொல்கிறான், ராவணேஸ்வரன் வந்துட்டான். சீதையை பார்ப்பதற்கு ராவணேஸ்வரன் வரான். ராவணேஸ்வரன் வந்த உடனே சீதை ஒரு துரும்பு எடுத்து போட்டு அவள் பேசுகிறான். அது கம்பன் ஒரிஜினல் பாடத்தில் இல்லை, மிகைப்பாடலில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வான்மீகத்தில் அது இருக்குது. இது மிகைப்பாடலாக இணைக்கப்பட்டது, அதாவது இடைச்செருகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகைப்பாடலில் இது பொருத்தப்பட்டிருக்கு. அதில் இவன் துரும்பு எடுத்து போட்டு அவன் சொல்கிறான், நீ நான் உன்னை ஒரு துரும்புக்கு சமானமாக மதிக்கின்றேன். நான் ஒரு அரசனுக்கு நான் ஒரு இருப்பிடம் கொடுத்து நான் உன்னை மரியாதை பண்ணி நான் அந்த துரும்பை ஒரு இருப்பிடமாக ஏற்றுக்கோ. ஆனால் நான் சிறையில் இருக்கிறதுனால நான் உனக்கு பெரிய அலங்கார இதெல்லாம் போட முடியாது, அப்படி மாதிரி எடுத்துக்கோ. ஒரு தனிமையான ஒரு பெண் பிற ஆடவர்கிட்ட பேசும்போது ஒரு துணையின்றி பேசக்கூடாது. அதனால் நான் இந்த துரும்பை ஒரு சாட்சியாக வைத்துக்கொண்டு நான் பேசுகின்றேன். அப்புறம் நீ என்னவோ பெரிய வீரதீர பராக்கிரம செயல் உடையவனாக உன்னை பாவித்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை அப்படி பாவிக்கலை. வீரதீர பராக்கிரமங்கள் உடையவனாக நான் உன்னை பாவிக்கவில்லை. நான் இந்த துரும்பிற்கு சமானமாக நான் உன்னை பாவிக்கின்றேன் அப்படின்னு நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவள் துரும்பை எடுத்துப்பட்டா. அவளுடைய மனநிலை நீ எத்தனை வீரதீர பராக்கிரமாக இருந்தாலும் எனக்கு நீ இந்த துரும்பு தான். அதனால் நீ ராமனோடு ஒத்து உன்னை சரிசமமாக நான் கையாள வேணும் நீ அப்படின்னே நினச்சிக்காத அப்படின்னு ஒரு 27-30 வியாக்கியானங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த சீதை ஒரு துரும்பு எடுத்து போட்டு ராவணன் கூட பேசுறதை. அப்புறம் இவங்க சீதா தேவி சொல்கிறா, கடிக்கும் வல் அறவும் கேட்கும் மந்திரம் கழிக்கின்றோயை அடுக்கும் இது அடாது என்று ஆன்ற ஏதுவோடு அறிவு காட்டி இடிக்கினர் இல்லை உள்ளார் எண்ணியது எண்ணி உன்னை முடிக்கினர் என்றபோது முடிவென்றி முடிவதொன்றோ. இங்கே பார்ப்பா, பாம்பு கூட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்புக்கு மந்திரத்திற்கு கட்டுப்படும் ஒரு ஆற்றல் உண்டு. பாம்பு மந்திரத்திற்கு கட்டுப்படும். நீ எதுக்குமே கட்டுப்பட மாட்டியாடா? இவ கேட்குறா, பாம்பு மந்திரத்துக்கு கட்டுப்படும், நீ எதுக்கு தான் கட்டுப்படுவ? நீ உன்னுடைய அழிச்சாட்டியத்துக்கு ஒரு வலிமையே இல்லையா? நீ இந்த மாதிரி ஒரு தேவர்களை எல்லாம் நீ சிறையில் அடைத்து கொண்டு அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறிய. நீ உன் வாழ்நாள் எப்படியே இருந்தானாலும் உன் வாழ்நாள் முடிய போகுது. இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலும் கெடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இடித்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னான். அவன் கெடுக்கிறதுக்கு ஆளுன்னா கூட அவன் கெட்டுத்தான் போவான். அது மாதிரி உனக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீ தகுந்த மந்திர ஆலோசனை கூட்டம் ஒன்று எதுவும் வச்சுக்கலையாப்பா? இதுதான் உன்னுடைய பண்பா? அவன் நிறைய கேட்குறான், நீ என்ன தான் செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவள் சொல்கிறான், நீ என்ன செய்ய போகிற, எனக்கு எல்லாத்தையும் நீ சொல்லு அப்படின்னு சொன்னவொடனே அவன் ராவணேஸ்வரன் இருக்கிற அந்த பெண்களை எல்லார்ட்டையும் போய், நீங்கள் சாதாரணமாக நான் எவ்வளவோ இவட்ட சொல்லி பார்த்துட்டேன், இவ கேட்கலை, இவ அவனே நினச்சிக்கிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே
அவள் வந்து என் பேச்சை கேட்கலன்னா அவளை நான் வந்து காலை சாப்பாட்டுக்கு உணவாக எடுத்துக்குவேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து ராவணன் வந்து அனுமன் மறைந்திருந்து அப்படியே நோக்குறான் ராவணனை. அவன் நோக்கும்போது இவ்வளவும் அவள் சொல்கிறதை எல்லாம் கேட்டவொடனே இவனுக்கு மேலெல்லாம் பதறுது. சீதை வந்து பயந்து நடுங்கி அவனை கண்டு அஞ்சு குலைஞ்சு போய் அவள் நிற்கதை பார்த்து அவள் சொல்கிறான், ராவணன் வந்து சீதையிட்ட எப்படி கேட்குறான், அவ்விடத்து அருகெய்தி அரக்கன்தான் எவ்விடத்து எனக்கு இன்னருள் ஈவது நொவ்விட குயிலே நுகல்க என்ன, எனக்கு ஏதாவது இந்த விஷத்தை மாற்றக்கு குயிலே எனக்கு ஒரு அருள் செய்ய மாட்டியா அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட வீரன் அவன் வந்து அவனை காட்சிப்படுத்தும் போது கம்பன் வந்து குறைச்சி காட்சிப்படுத்தலை. ரொம்ப கம்பன் மாதிரி ஒரு ஹீரோன்னா அவனை ஒரு பெரிய பில்டப் கொடுத்து அப்படியோ, இவன் வந்து ஒரு அசுரன் ஒரு வில்லன் அப்படிங்கிறதுக்காண்டி இவனுடைய தன்மையை குறைச்சோ அவன் அது மாதிரி நமக்கு காட்சிப்படுத்தலை. எப்பேற்பட்ட வீரங்கிறது போய் சூர்பனக மூக்கர் பட்டிருக்கா, காதறு பட்டிருக்கா, மூக்கர் பட்டிருக்கா, மார்பர் பட்டிருக்கா. அப்போ அவன் கேட்குறான், நீ உன்னை யார் இந்த செயல் செய்தது அப்படின்னு கேட்குறான். 2 மானுடர்கள் இது மாதிரி செய்தாங்க அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து சொல்லலாம். உன்னை யார் இது செய்தோன்னே மானுடர்களா 2 மானுடர்களா அப்படின்னு சொல்லலாம். அவன் இறைவன்கிட்ட வர வாங்கும்போது மனுஷனாக மதிக்கலையே. அவன் அதால் எனக்கு சாவு வரக்கூடாது, இதால் சாவு வரக்கூடாது, அதால் சாவு வரக்கூடாது, எனக்கு எதாலும் சாவக்கூடாதுன்னா மனுஷனால் சாவு வரக்கூடாதுன்னு அவன் கேட்க விட்டுட்டான். இப்போ 2 மானுடர்கள் வந்து இதை செய்தாங்க அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ கரதூஷணர்கள் ஒன்றும் சொல்லலையா? அடுத்து கேட்குறான். அப்போ இவங்கிட்ட என்ன இருந்தது அப்படிங்கிறத காட்சிப்படுத்துகிறார் கம்பர். இவங்கிட்ட நியாயம் இருந்தது, உன்னை இந்த செயல் செய்தவர் யார் அப்படின்னு தீர்க்கமான சிந்தனையோடு அவன் கேட்கக்கூடிய அளவிற்கு அவன்கிட்ட அறிவு செயல்பட்டுச்சு, வீரம் செயல்பட்டுச்சு. அப்போ அவன் வந்து கரதூஷணர்களும் இறந்து பட்டார்கள் அப்படின்னு சொன்னான். கரதூஷர்கள் வந்து வீரம் பொழிந்து சண்டைப்படலையா அப்படின்னோடனே, இல்லை இவங்க வந்து ரொம்ப அவள் தான் இவனுடைய வீரத்தினாலே ஏதோ ஒன்றுனால அவள் கவரப்பட்டிருக்கான். இவங்களுடைய பெருமையை பற்றி எல்லாம் சொல்லலாம். ரைட்டு, நீ என்ன செஞ்சதுனால அவங்க இதை செய்தாங்கன்னு கேட்குறான். அது சாதாரணமாக நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை வந்து நீ என்ன செஞ்ச, வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. டீச்சர் அடிச்சிட்டா, பக்கத்தில் பையன் அடிச்சிட்டான், அவன் அடிச்சிட்டான், தோலாந்துருத்தி அடிச்சிட்டான்னு கூப்பிட்டு வருவாங்க. நீ என்ன செஞ்சேன்னு எந்த வீட்லேயுமே கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் அந்த குழந்தை பொய் சொல்லுதான் நெசம் சொல்லுதான்னு நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்மானமாக வச்சுருப்பாங்க, அந்த தீர்மானத்தில் தான் அவங்க நிற்பாங்களே தவிர இது செய்ய மாட்டான். அப்போ இவன் வந்து சொல்கிறான், சரி பரவாயில்ல, நீ என்ன செஞ்சேன்னு கேட்கும்போது கம்பன் நமக்கு காட்சிப்படுத்துகிறான். அவனுடைய அறிவு தொழில்பட்டது, வீரம் தொழில்பட்டது, சிவபக்தி தொழில்பட்டது, அவனுடைய மந்திர தீட்சை தொழில்பட்டது, அவனுடைய ஞானம் தொழில்பட்டது. இதெல்லாம் வேணாம். இவா மீண்டும் மீண்டும் சீதையினுடைய பேரழகு சொன்னதே சொல்லி ஒரு மனிதர்கள் வந்து பகைமையை கூட இப்படி தான் நம்ம வளர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுத்துக்குறான். எப்போ பார்த்தானாலும் என்ன எங்கே போயிட்டு வர, உங்கள் மச்ச மண்டாட்டி ஒன்றும் சொல்லலையா ஒன்று, அன்னைக்கு இப்படி சொன்னால் உனக்கு நினைவு இருக்கா? இவங்க மறந்தே போயிருப்பாங்க அந்த விஷயத்தை. அது ஒன்றுக்கும் பத்தாத விஷயம்னு தெரிஞ்சிருப்பாங்க, ஒன்றும் இல்லை போயிருப்பாங்க. ஆனால் இவங்களா கேட்டு என்ன உங்கள் அண்ணன் தம்பி பொண்டாட்டி என்ன சொன்னா, அவங்க வந்து அன்னைக்கு இப்படி சொன்னாங்க தானே, இன்றைக்கி இப்படி இதெல்லாம் நமக்கு இவங்களும் வினையை சம்பாதித்து கொண்டு நம்மளையும் வினை சம்பாதிக்க இவர்கள் உறுதுணை பண்ணுறாங்கன்னு நம்மளில் எத்தனை பேருக்கு இது தெரியும்? யாருக்குமே தெரியாது. நம்ம வினையை அவங்க கூட்டுதாங்க இப்படி கோல் சொல்லி. உனக்கு தெரியாதாடா, தவச்சாலைக்கு அவங்க வந்தாங்க, உனக்கு தெரியாதா? அப்படியா, நீ இப்போ வந்திருக்க, அவங்க அப்பமே வந்துட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று. இது இவர்களுடைய வினையை கூட்டும், தங்களுக்கு பாவத்தை தரும் அப்படிங்கக்கூடிய எண்ணமே இல்லாமல் அப்படியே சொல்லி 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 கடைசி எங்கே வரைக்கும் கொண்டாந்துட்டான். சிவபெருமான் வந்து பாகம் வைத்தான், மகாவிஷ்ணு ஆகம் வைத்தான், பிரம்மா நாவில் வைத்தான், நீ எங்கே வைக்க போகிற அப்படின்னு கேட்கா. அப்புறமும் கேட்கா, நான் என்ன சொன்னாலும் அது உனக்கு புரியாதுண்ணே, நாளைக்கு நீ பார்த்துருவ. அதாவது நீ இன்னை வரைக்கும் நாளைக்கு பார்க்கறதுக்கு நீ பிளான் போடுன்னு சொல்கிறான். அதுவரை காமம் தலைக்கேறவில்லை இவனுடைய இதில் அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய 72 கோடி வித்யாதர பெண்களும் தானே இவனுடைய அழகில் அந்தஸ்தில்
சிவப்பண்பில் நாரதற்கேற்ற நயம்பட உரைத்த அந்த இசையில் லயமாகி அவர்கள் வந்தார்களே தவிர இவங்க வேறு எதுக்காக வேண்டியும் வரல. அப்போ இவனுக்கு போங்காலம் இருந்திருக்கு. அவள் உடன்பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு ஒரு பேச்சுக்கு ஒன்று சொல்லுவாங்க, உடன்பிறந்தே கொல்லும் வியாதின்னு. ஆனால் கூட பிறந்த சகோதரி தன்னுடைய கணவன் இறந்தபோது நான் உன்னை குடும்பத்தோடு வேறிருப்பேன்னு சபதம் பூண்டான். இதே தான் சகுனியும் செஞ்சான். உன்னுடைய தலைமுறையை வாரிசு இல்லாமல் பண்ணிடுவேன், பீஷ்மருடைய தலைமுறையை வாரிசே இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு செஞ்சான். அவன் அதை பண்ணினான். அப்போ உடன்பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னா இவளுக்கு காந்தாரிக்கு உடன்பிறந்து கொல்லும் வியாதியாக சகுனி இருந்தான். ராவணனுக்கு உடன்பிறந்து கொள்ளும் வியாதியாக சூர்ப்பனகை இருந்தான். அவ்வளோதான். அப்போ அந்த மாதிரி ஒருத்தங்களுடைய மனதில் பகைமையை வெறுப்பை அப்படியே நம்ம ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமது பிறவியும் நீண்டு கொண்டே போகும். அடுத்தவங்களுக்கு நம்ம வினையை சம்பாதிச்சு கொடுக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். வேண்டும் வரைக்கும் என்ன எல்லாம் சொன்னான். இப்போ இவன் ராவணேஸ்வரன் இது சொன்னது எல்லாம் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் சரி இவனை திருத்த முடியாது அப்படிங்கக்கூடிய அளவிற்கு அவள் ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இவனை நான் நாளைக்கு வேலைக்காரங்களை கூட்டி சொல்லலாம், நாளைக்கு இவளை நீ சொல்லியே கேட்கலையாவா, வேலைக்காரங்க சொல்லியே கேட்பா. அப்போ இவனுக்கு எவ்வளோ போதம் கெட்டு போயிருந்திருக்கு. நம்ம சொல்லியே இவ கேட்கலை, வேலையாள் சொல்லி எப்படி கேட்பா அப்படின்னு கூட அவனுக்கு அறிவு வரல. ஏன்னா காமம் மீதுற்றால் நீங்கள் 60 குற்றங்கள் எது மீதுற்றாலும் இதுதான். நம்ம யார் சொல்லியும் கேட்க மாட்டோம். நம்ம மனசுக்குள்ளே என்ன படிமம் வச்சுருக்கோமோ, கான்செப்ட் வச்சுருக்கோமோ அதுபடி தான் நடப்போம். பொறாமை மேலிட்டாலும் சரி, காமம் மேலிட்டாலும் சரி, கோபம் மேலிட்டாலும் சரி, எஸ்பெஷலி வெறுப்பு ஒருத்தங்க மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெறுப்புக்கு மேலே முட்டை போட்டு நம்மளே அதை பெருசாக பில்டப் பண்ணி அது நம்ம நோய்க்கு காரணமாக ஆக்கிக் கொள்கின்றோம். இந்த சாதாரண நோய்க்கு மட்டுமில்லை, பிறவி நோய்க்கும் காரணமாக